அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். நாளைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று முடிச்சு சீரியலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவல். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நந்தினியும் சூர்யாவும் கெட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படி நடக்கிறாங்க. அது வேற லெவல். அதை பார்த்து அந்த சுந்தரவள்ளி வந்து நம்ம நந்தினி எல்லாத்தையும் திட்டுறா. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவை எப்படியாவது சீக்கிரம் நடக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம நந்தினி வந்து ஒரு புது முயற்சியை கையில எடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவை வந்து தன் காலில் மிதிக்க சொல்லி அதுக்கு அடுத்து நம்ம நந்தினி அப்படியே நடந்து கூட்டு வராங்க கட்டி பிடிச்சி. அதை வந்து நம்ம மாதவி புருஷன் அசோகன் பார்த்துக்கிட்டு ஐயோ இது சூப்பரா இருக்க, டே மாப்பிள்ள என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளும் இதே மாதிரி பண்ணணும். இதே மாதிரி காலை அப்போ உடைச்சுக்கிட்டு காலில் கெட்டு போட்டா மாதவியும் நம்மளை கெட்டி பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வருவா அப்படின்னு அதை நினைச்சு பாக்குறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவழியை இதை பார்த்துக்கிட்டு சை இவ ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம் நினைச்சா இவிய அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காவல, இனிமேல் இவளை பிரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுல எப்படியே விடக்கூடாது அப்படின்னுக்கிட்டு நம்ம நந்தினியை கூப்பிட்டு திட்டுறா. அதாவது அவன் காலில் அடிபட்டு இருக்கு, அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு அவனை இப்படி நடக்க வச்சு கூட்டு வர அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் தான் டெய்லி கொஞ்சம் நேரம் நடங்க அப்பதான் இவருக்கு கால் சரியாகும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யா வந்து அவங்களுக்கு பொறாம நந்தினி நம்ம இப்படி ஒன்னா நடந்து வந்ததை பார்த்த உடனே அதாவது நம்ம டெய்லி இப்படி நடக்கணும்னே அப்படின்னு நம்ம சுந்தரவல்லி வந்து வெறுப்பு ஏத்தாரு நம்ம சூர்யா. அது சூப்பரா இருக்கு. அதாவது நந்தினி எனக்கு இப்படி அடிக்கடி நடக்க சொல்லித்தா அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் வெறுப்பு ஏத்தாரு. அது சூப்பரா இருக்கு. நம்ம அசோகன் வந்து டேய் ஒரு நேரம் நடந்ததுக்கே என்னால முடியலையடா, அப்படி அடிக்கடி நடக்க சொல்றியடா, என் மாதவி நீ இப்படி கூட்டு போட்டுக்காளடா அப்படின்னுகிட்டு ஒரு பக்கம் அவர் வந்து வெறுப்புல இருக்காரு நம்ம அசோகன். அது சூப்பரா இருக்கு. அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்கு. எபிசோட வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.